வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 151ஆக உயர்வு. 300க்கும் மேற்பட்டோர் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக தகவல். வயநாடு நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணிகள் 2வது நாளாக தீவிரம். முழுவீச்சில் ராணுவம், தேசிய மற்றும் மாநில பேரிடர் மீட்புக் குழுவினர். நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாட்டில் தோண்ட தோண்ட கிடைக்கும் சடலங்கள், மனதை ரணமாக்கும் காட்சிகள். கேரளாவில் ஏற்பட்டிருக்கும் நிலச்சரிவு இதுவரை இல்லாத பேரழிவு என அம்மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் வேதனை. அரசு இயந்திரம் முழுமையாக மீட்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தகவல். வயநாட்டில் மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக வல்லுநர்கள் எச்சரிக்கை. அடுத்த 2 நாட்களுக்கு மழை தொடரும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவை சூலூர் விமானப்படை தளத்திலிருந்து கேரளம் புறப்பட்டு சென்ற ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணிகளில் ஈடுபட்ட காட்சிகள் வெளியானது. வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி கூலி வேலை செய்ய சென்ற தமிழகத்தை சேர்ந்த 2 பேர் உயிரிழப்பு. உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு தலா 3 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. வயநாடு நிலச்சரிவு குறித்து அறிந்து கொள்ள தமிழக அரசு சார்பில் அவசர எண் அறிவிப்பு. தமிழ்நாட்டிலிருந்து வயநாட்டுக்கு சுற்றுலா சென்றவர்களை தொடர்பு கொள்ள முடியாவிட்டால் மாநில அவசர கட்டுப்பாட்டு மையத்தை தொடர்பு கொள்ளவும் அறிவுறுத்தல். நிலச்சரிவு ஏற்பட்ட வயநாட்டிற்கு சென்றடைந்த தமிழக ஐஏஎஸ் அதிகாரிகள் குழு கேரள மாநில அரசின் மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தியதாக தகவல். தமிழகத்தில் கோவை மற்றும் நீலகிரி மாவட்டங்களுக்கு அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட். தேனி, தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்தானது 1 லட்சம் கனஅடியாக அதிகரிப்பு. அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் விதிக்கப்பட்ட தடை 16வது நாளாக நீட்டிப்பு. மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்காக 1 லட்சம் கனஅடி நீர் திறப்பு. அணைக்கான நீர்வரத்து 62,000 கனஅடியிலிருந்து 1,25,000 கனஅடியாக அதிகரிப்பு. பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 2 அடி உயர்வு. நீர்மட்டம் 92 அடியாக உள்ள நிலையில் நீர்வரத்து 12,463 கனஅடியாக அதிகரிப்பு. ஆழியார் அணையின் நீர்மட்டம் 118 அடியை எட்டியது. நீர்வரத்து வினாடிக்கு 4,134 கனஅடியாக அதிகரிப்பு. குற்றால அருவிகளில் 3 நாட்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. நீர்வரத்து சீரானதை அடுத்து அனுமதி வழங்கப்பட்டதால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. சட்டப்பேரவை சபாநாயகர் அப்பாவுக்கு எதிராக அதிமுக நிர்வாகி அவதூறு வழக்கு. எம்பி, எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்திற்கு மாற்றம்.
சிவகாசி அருகே சட்டவிரோதமாக பட்டாசு தயாரிப்பில் ஈடுபட்ட விசிக நிர்வாகி உட்பட 5 பேர் கைது. தலைமறைவாக உள்ள 2 தேடும் பணி தொடரும் நிலை. 80 கிலோ வெடிமருந்து பறிமுதல். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் 70 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் சிக்கிய சம்பவம். கைது செய்யப்பட்ட ராமநாதபுரத்தை சேர்ந்த திமுக நிர்வாகி கட்சியிலிருந்து நிரந்தரமாக நீக்கம். சென்னையில் போதை ஊசி உடலில் செலுத்திக் கொண்ட இளைஞருக்கு தீவிர சிகிச்சை. உயிருக்கு ஆபத்தான நிலையில் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதி. போலீசார் விசாரணை. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதைப்பொருள் சிக்கிய விவகாரம். கைதானவர்கள் சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் தொடர்பில் இருந்தது விசாரணையில் அம்பலம். தமிழக சட்டப்பேரவைக்குள் குட்கா கொண்டு சென்ற விவகாரம். முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோருக்கு எதிரான வழக்கில் இன்று தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். திரைப்பட தயாரிப்பாளர் ரவீந்திர சந்திரசேகரனிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. பட தயாரிப்புக்கு பணம் எங்கிருந்து வந்தது என்பது குறித்து விசாரணை நடைபெற்றதாக தகவல். தூத்துக்குடியில் நிலப்பிரச்சினை தொடர்பாக ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்தவருக்கு ஆதரவு தெரிவித்த யூடியூபர் கைது. தற்கொலைக்கு தூண்டும் வகையில் பேசி வீடியோ எடுத்ததாக போலீசார் வழக்கு பதிவு. புதுச்சேரி மாநில பட்ஜெட் கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் இன்று தொடக்கம். ஆகஸ்ட் 2ஆம் தேதி பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் முதலமைச்சர் ரங்கசாமி. ஜார்க்கண்ட் ரயில் தடம் புரண்ட விபத்தில் உயிரிழந்த 2 குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் நிவாரணம். படுகாயம் அடைந்தவர்களுக்கு தலா 5 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என மத்திய ரயில்வே அமைச்சகம் அறிவிப்பு. ஒலிம்பிக் தொடரின் ஹாக்கி போட்டியில் லீக் ஆட்டத்தில் இந்தியா அபார வெற்றி. 2-0 என்ற கோல் கணக்கில் அயர்லாந்தை வீழ்த்தி காலிறுதிப் போட்டிக்கு தகுதி. ஒலிம்பிக்ஸ் தொடரில் 2வது வெண்கல பதக்கத்தை வென்றது இந்தியா. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு இரட்டையர் பிரிவில் தென்கொரிய ஜோடியை வீழ்த்தி மனுபாக்கர் சரபோத் சிங் அபாரம். விறுவிறுப்பாக நடைபெற்ற இலங்கைக்கு எதிரான 3வது மற்றும் கடைசி T20 கிரிக்கெட் போட்டி. சூப்பர் ஓவரில் வெற்றி பெற்று இந்திய அணி 3-0 என தொடரையும் கைப்பற்றியது.